அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல் ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னும் நாம் என்ன விதமான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணி நாம் என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நாம் நேற்று மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம், அதாவது 19th நாம் ஒரு 50% ஆஃப் மூமெண்டம் நல்லா எதிர்பார்க்குறோம். அதாவது நமக்கு நல்ல ஒரு ஒன் சைடு மூமெண்டம்னும் இல்லை, பட் நல்ல ஒரு மூமெண்டம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு 50% எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த 23,640 மார்க்கெட் ஓப்பன் ஆனது அரவுண்ட் 23,630, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. பட் நிஃப்டியில் நாம் இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை. எந்த அளவுக்கு மார்க்கெட் இந்த நம்பர்ஸ்லேருந்து அப்படியே நமக்கு ஃபால் ஆனாலும் கூட எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். நாம் கோட் பண்ண இந்த நம்பர்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்காங்க. ரெக்கவரிமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு வி ஷேப் ரெக்கவரி. மார்க்கெட் மார்னிங் எந்த அளவுக்கு ஃபால் ஆச்சோ அதே அளவுக்கு மேலே சூப்பரான ஒரு ரெக்கவரி ஆனாலும் கூட எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. சேம் மார்க்கெட் எந்த இடத்துல ஓபன் பண்ணாங்களோ அது கிட்டயே 23,640 ரிவர்ஸ் ஆகி சூப்பரான ஒரு ஃபால் கொடுத்தாலும் கூட அகைன் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்திலேயே ஒரு ரெக்கவரி காட்டியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லேயே நம்ம இதெல்லாமே எஸ்டர்டே கோட் பண்ண நம்பர்ஸ். இது எல்லாமே நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஓபன் பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம எப்போ அப்டேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, மார்க்கெட் இன்னைக்கு சூப்பரான ஒரு வி ஷேப் ரெக்கவரி இருந்தாலும் கூட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துல இருந்தே ரிவர்ஸ் எடுத்து அகைன் இங்கேயுமே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு நாம என்ன கால் இன்னைக்கு எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நம்ம நேற்றே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் 19 சேம் தான், நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கல அப்படின்னாலும் கூட ஒரு 50% ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா நமக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஒன் சைடு மூமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஃபிடென்ட்டாக ஒன் சைடு மூமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் இல்லை, பட் ஓரளவுக்கு ஒரு மொமெண்டம் நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு மார்னிங் பாருங்க, நம்மளுடைய இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே ஒரு நேரோ ரேஞ்சிலேயே பேங்க் நிஃப்டி இருந்துச்சு. இந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைட் டார்கெட் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ரெக்கவரி ஆனாங்க. இதுலேயே நம்ம ஒரு 50,000 அரௌண்ட் 50,000 கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் நமக்கு என்ன ஒரு என்ட்ரியுமே கொடுக்காம மார்க்கெட் சூப்பராக அரௌண்ட் அது 900 வரைக்குமே அந்த கால் ஆப்ஷன் போயிருந்துச்சு. நமக்கு என்ன ஒரு ஆப்ஷனுமே கொடுக்காம, அதாவது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்காம மார்க்கெட் சூப்பரான ஒரு அப்சைட் ராலி கொடுத்திருந்தாங்க. அகைன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த இடத்துல ஒரு ரெக்கவரி நமக்கு கிடைச்சிச்சு. அகைன் நாம என்ன பண்ணியிருந்தோம், 50,000 அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பேங்க் நிஃப்டியில கால் ஆப்ஷன் நம்ம 51,500 எடுத்திருந்தோம். அரௌண்ட் 27ல் நம்ம எடுத்திருந்தோம். 27ல் இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 50, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 65 அண்ட் தேர்ட் டார்கெட் 80 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் இன்னைக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 522.15 வரைக்குமே இன்னைக்கு 522, அதாவது நாம 27ல் எடுத்தது 522 வரைக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலி நம்மளால இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பர்டிகுலரா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நாம எடுத்திருந்தோம். அது ஏன் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு ரெக்கவரி ஆகும் பொழுதே பேங்க் நிஃப்டில இந்த நம்பர்ஸை டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன்ல தான் நம்ம இந்த கால் ஆப்ஷன் டீப் அவுட் ஆஃப் தி மணி கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் 27 rupeesல. எப்பவுமே நாம எடுக்கிற கால் ஆப்ஷன்ல ஒன்ஸ் நம்மளுடைய டார்கெட் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகும் பொழுது 80% ஆஃப் ட்ரேடை நாம எக்ஸீட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரியே நம்ம இதில் எக்ஸிட் பண்ணிட்டு அகைன் 2 லாட்ஸ் ஆர் நீங்கள் எத்தனை பொசிஷன் வச்சிருக்கீங்களோ அதில் 20% மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டு போகிறது மூலமாகும் நீங்கள் எவ்ரிடே உங்களால் ப்ராஃபிட்டபிளாகவே ஏர்ன் பண்ண முடியும். இதில் நம்மளுடைய கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 27 அண்ட் ஃபைனலாக அந்த கால் ஆப்ஷன் போன ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 520 வரைக்குமே போனாங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இது நமக்கு
பேங்க் நிஃப்டியில் வந்து நாம் இந்த கால் எடுத்ததுக்கான ரீசன் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே மார்னிங் வந்து ரெக்கவரி இருந்தாலும் கூட நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்காம நல்ல ஒரு செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு கேண்டில் இருந்தனால நாம் அதில் என்ட்ரி எடுக்கலை. எப்போ வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகுதோ நம்ம உடனே வந்து அந்த ஹை ப்ரைஸ்லேயே பை பண்ணவே கூடாது. எப்போ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகுதோ அகைன் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஒன்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து டச் ஆகும் பொழுது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா திருப்பி அகைன் வந்து ஸ்டாப் லாஸ் கூட போகாமல் நம்மளால நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுடைய அந்த என்ட்ரி எல்லாமே வந்து எப்போவுமே வந்து ரொம்பவே ஸ்மாலான ஒரு ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ், அதிகபட்சமாக ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கம்மியான ஸ்டாப் லாஸில் இருக்கிற ட்ரேட் மட்டுமே நமக்கு போதும் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இல்லை. மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆனதுமே நமக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கொடுத்தனால நமக்கு அன்னைக்கு ட்ரேட் எடுக்காமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல. நமக்கு கம்மியான ஸ்டாப் லாஸில் எப்போ வருதோ அப்போ மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்பவுமே நமக்கு க்ரீனாகவே இருக்கும். இப்போ நம்ம நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ், ஸ்டாக் டு வாட்ச் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் நேற்று சொன்ன மாதிரியே வந்து 18th கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே இன்னைக்கு பாருங்கள் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா கூட இது ஃபுல்லாகவே என்கல்ஃப் ஆகிட்டு நமக்கு ஒரு பியரி சென்டிமெண்ட்டில் வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதாவது இன்னையோட கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கையும் க்ளோசிங்கையும் ஒரு பியரி சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆயிருக்காங்க. நமக்கு மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்குமே நம்ம நல்ல ஒரு அப்சைட் ரேலியில், அதாவது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் நல்ல ஒரு புல் சைடில் தான் இருந்தாலும் கூட நமக்கு இந்த 2 கேண்டிலுமே வந்து ஒரு ஹைல வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறனால நாளைக்கு நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸை பேஸாக வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நாளைக்கு மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது. சேம் தான், நம்ம ஒன் சைடு மொமெண்டம்னு சொல்ல முடியாது. ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு 50% மொமெண்டம் வந்து நாளைக்கு நம்ம சேம் எதிர்பார்க்குறோம். பேஸ்ட் ஆன் நம்மளுடைய இன்ட்ராடே நம்பர்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இது அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிற மாதிரியானது இல்லை. பட் நாம புல் சைடில் தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் பக்கத்தில் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகும் பொழுது நம்ம அப் சைடு எடுத்துக்கலாம். இல்லை இன்ட்ராடே லெவல்ஸ்லேருந்து டவுன் சைடு போகும் பொழுது நம்ம டவுன் சைடு எடுத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுடைய வியூ வந்து புல் சைடில் தான் இருக்குது. பேஸ்டாக நம்மளுடைய இன்ட்ராடேஸ் படி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து -41.90, பட் பேங்க் நிஃப்டியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 957.17. அதாவது கிட்டத்தட்ட ரொம்பவே அதிகமான ஒரு டிஃபரன்ஸில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து கோட்டா இருக்கிறனால நாளைக்கு நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அதுவும் நம்மளுடைய செட்டப் படி 50% நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, நம்மளுடைய பேஸ்ட் ஆன் இன்ட்ராடே நம்பர்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. சேம் தான், நாம் வந்து நிஃப்டியில் வந்து லாஸ்ட் வீக்லேருந்தே வந்து 3rd ஜூன் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6th ஜூன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 6th ஜூனோட கேண்டில் தான் நம்ம வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த லெவல்ஸ் எல்லாமே. அதுவும் இல்லாமல் 18th டே கேண்டில், அதாவது நேத்தையோட கேண்டில் தான் வந்து கம்மிங் ஜூன் அண்ட் ஜூலையில் மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே இந்த 18th டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை கட் ஆகி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல் சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாம் எதிர்பார்த்தபடியே புல் சைடில் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பட் பேங்க் நிஃப்டி இருக்கிற கண்டிஷன் ரெண்டுமே புல் சைடில் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு நம்பர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால பேஸ்ட் ஆன் இன்ட்ராடே படி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் இல்லை இந்த பிளேஸ்லலாம் மார்க்கெட் வந்து டச் ஆகும் பொழுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நம்மளுடைய வியூ வந்து இப்போதைக்கு புல் சைடில் தான் இருக்கு. என்னதான் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் போனாலும் கூட பொறுமையாக மார்க்கெட் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6ல இருந்தே கொஞ்சமாக நமக்கு வந்து மேலே தான் ஏறிட்டு இருக்காங்களே தவிர டவுன்ஃபாலுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 18th கேண்டில் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். இதனுடைய லோ கட் ஆகாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பேனிக்குமே இல்லை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம
நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டே 1ல இருந்தே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது எவ்ரி டே பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்ன அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜியோட வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நாம இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம ட்ரேட் பண்றதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நாம ட்ரேட் பண்றதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நாம் இதை போஸ்ட் பண்ணுறோம். அது இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், எல்லா அப்டேட்டும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மூலமாகவும் இந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற வியூஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக். அப்பல்லோ டயர், இந்தியா மார்ட், இந்தியா ஹோட்டல், ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ, லவ்ராஸ் லேப், ட்ரெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இது எல்லாமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஹை கட் ஆகும் பொழுது அப் சைடுக்கும், லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் டவுன் சைட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் கோட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே எவ்ரி டே, அதாவது டே கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஒரு கேஷ் மார்க்கெட்லேயும் சரி, இல்லை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டாப் லாஸ் அதனுடைய லோவையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த மந்த்லேயே வந்து 7th and 10th போட் ஸ்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 10th கேனரா பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், ஆஸ்ட்ரல், ஐஆர்சிடிசி, ஐஎக்ஸ், ஹீரோமோடா, டிக்ஸான், கோத்ரேஜ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே நம்ம 10th கோட் பண்ணது. இதனுடைய டே கேண்டிலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் 10th டேட். அண்ட் நம்ம வந்து 7th நம்ம பார்த்துக்கலாம். 7th டே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட், என்எம்டிசி, கோல் இண்டியா, கோஃபோர்ஜ், இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் வந்து 7th நம்ம கொடுத்துருந்தோம் பாருங்கள். இது ட்ரெண்ட்டை நம்ம கோட் பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7th. இந்த 7th டேயோட கேண்டில், இந்த கேண்டில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி தான். இந்த லோவே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. உங்களுடைய என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் இந்த கேண்டில், அதாவது 7th டேயோடைய கேண்டிலோட ஹை கட் ஆகும் பொழுது 5016 எடுத்திருந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 வீக்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 5000 இருந்து நீங்கள் 300 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே இருப்பீங்க. இது வந்து ட்ரெண்ட். இது மாதிரி நீங்கள் 1 by 1 வந்து நீங்கள் நம்ம 7th 10th இருக்கட்டும் எந்த டேட்டில் நாம் வந்து ஸ்டாக் போஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்காக பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு ஸ்டாக் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோஃபோர்ஜ் பார்த்துக்கலாம். கோஃபோர்ஜ் நோட் பண்ணிக்கோங்க. இது கோஃபோர்ஜ் நம்மளுடைய 7th டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான். நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஹை வந்து, அதாவது நம்ம என்னைக்கு வந்து அப்டேட் பண்ணுறோமோ அதனுடைய ஹை கட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ் மார்க்கில் இந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டில் வந்து இந்த ஹை வந்து உங்களுக்கு கட் ஆகுதோ அப்போ நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா கம்மிங் வந்து ஃபர்தரான ஒரு டேஸில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்ரிடே நாம இதில் போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ல நெக்ஸ்ட் டே, அதாவது 7th டே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 7th டேலேருந்து 8th பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை கட்டாயி க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் வந்து, அதாவது கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இதை சொல்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக கம்மியான ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எவ்ரிடே நாம் இதில் போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் டே தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் டேயோட க்ளோஸை பொறுத்து, க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆகிற மாதிரியே நமக்கு இருக்கும். பட் க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த மாதிரி லோ கட் ஆகி க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போ இந்த ஸ்டாக்கோட ஹை கட் ஆகுதோ நீங்கள் வாஷ் பண்ணி அந்த ப்ரைஸோட ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
நீங்கள் இது வரைக்குமே வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை, உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுற என்ட்ரிஸ் ஏதாவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டையுமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற வியூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும். மற்றும் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.